ஹாய் அமீஸ், வெல்கம் பேக் டு ஆந்தரியம் டிஎன் அண்ணன் வந்து அவங்களோட ஆந்தரியம். ஓகே, நம்ம இப்போ 47 மினி சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, அவங்க ஸ்ட்ரீட்டாக ஸ்டோர்லேருந்து போயிடலாம். எதில் இருந்து வச்சுருந்தோமோ அதை கண்டிப்பாக பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போன்னா உங்களை ஏமாற்றி இந்தியா கூட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அதனால் கோவமாக இருந்திருப்பீங்க. அதை விட்டோமா? சரி, நெக்ஸ்ட் நாள் பார்க்கலாம் வாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே காலங்கத்தால் உங்கள் அம்மா வந்து உங்கள் ரூமுக்கு தச்சாங்க. நீங்கள் எந்திக்கலை. நீங்கள் இந்த உள்ளே கூடி லாக் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்களாக கதவை திறந்தாதே உண்டு. உங்கள் அம்மா ஒயன் ஒயன் அப்படின்ற மாதிரி வெளியேந்து கத்துறாங்களா? உங்களுக்கு இப்போ தான் லைட்டாக முழிப்பே வருது. நீங்கள் வாட் த ஹெக் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கத்துறீங்க உள்ளேருந்து. உங்கள் அம்மா கம் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? நீங்கள் ஐ வுடன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ப்ளீஸ் ஒயன் வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி உள்ளேருந்து கேட்குறீங்க. முகூர்த்த கால் உண்ட போகிறாங்க. கிளம்பி ரெடியாகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மூடிட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தை தான். உங்கள் அம்மா இதுக்கு மேலே கேட்டால் அசிங்கமாக கேட்டுருவா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறாங்களா? இங்கே நம்ம ஜிமினு ஆமாத்த என்ன ஏதாவது தசு புசுன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்குறானா? ஒன்றும் இல்லைடா, அவள் வரலையா அதை தான் சொன்னான். ஏன் என்னாச்சு? அவளையும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா? அவள் பிடிவாதக்காரி, உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வரலன்னு சொல்லிட்டால, நீ தலைக்கெல்லாம் நின்றாலும் வரமாட்டா. வா போகலாம், நம்மளாவது போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமனையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜிமனும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகிறான். தென் அவங்க இந்த முகூர்த்த காலையும் ஊன்றாங்க. முகூர்த்த கால் மீன்ஸ் அந்த குச்சியில் சந்தனம் குங்குமலாம் வச்சு வீட்டுக்கு முன்னாடி ஊண்டுவாங்கல்ல, அந்தது. நீங்கள் அது எல்லாத்தையும் ஜன்னல் வழி வெடிக்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு பிட்டர் ஸ்மைலோட. தென் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது மத்தியானமே வந்துடுச்சு. நீங்கள் ஸ்டில் அந்த ரூம்லேருந்து வெளியே வரல. காலையில் சாப்பிடவும் இல்லை. அத்தை காலையிலேருந்து அவள் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா? அவள் எனக்கு தோணுச்சுன்னா நான் இறங்கி வரேன், எனக்கு பசிச்சு தான் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ பேசாமல் போன்ட்டு என்னை மூஞ்சி லட்சமாக சொல்லிட்டா. நான் இதுக்கு மேலே என்ன சொல்ல? இதுக்கு மேலேயும் நம்ம அவளை ப்ரெஷர் பண்ணோன்னு வையேன், அவள் இங்கேருந்து கிளம்பிடுவா. உனக்கு அவளை பற்றி தெரியாது. முடிவு எடுத்துட்டானா அதை பண்ணாமல் விட மாட்டா. ஸோ அவள் பொக்கலே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? என்னத்தை பேசுகிறீங்க? அதுக்குன்னு சாப்பிடாமையா அப்படின்ற மாதிரி ஜென் சொல்கிறான். இவ்வளோ பேசுகிற, நீ போய் கொடு, என்னால் இன்னொரு திட்டு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா? சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ எந்திக்கிறது நம்ம ஆரம்பம். அவர் தட்டில் சாப்பாடு வச்சுக்கிட்டே உங்கள் ரூமுக்கு வந்து வராரு. உங்கள் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு கதவையும் தச்சாரா? ஹூஸ் தட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். உங்களுக்கு 6 வயசு கேட்ட உடனே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கோல்டாக கேட்குறீங்க. நம்ம ஆரம் வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னா, நீங்கள் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நம்ம சின்ன என்னடா என்னமோ சொன்னா அப்போ அப்படின்னு மாதிரி சொல்கிறாரா? மூடிட்டு வேலையை பாருன்னு சொன்னான் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இவங்க சிரிக்கிறாங்க. லைக் 7 பேருமே வந்து வந்திருப்பாங்களா, மற்ற 6 பாய்ஸ் சிரிக்கிறாங்க. டேய் உங்களே சேர்த்தாண்டா கேட்டா, ஏய் என்னடி உன் பிரச்சனை, வெளியே வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான்னா, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு என்னை வேறு எதுவும் பேச வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ கதவை துற அப்படின்ற மாதிரி எல்லோரும் போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்களா? நீங்கள் எதையோ ஒன்று தூக்கி எறிகிறீங்க கதவு மேலே. போச்சு ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஆரம். நீங்கள் இப்போ போல ஒவ்வொருத்தர் மண்டை மேலே இதை வந்து விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனுங்க சரியான ராட்சசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தட்டை அங்கே வச்சுட்டு, நான் சாப்பாடு இங்கே வச்சுருக்கேன், வேணுன்னா நீ வந்து எடுத்து சாப்பிடு, உன் சாப்பாடோட எனக்கு தேவையில்லை, நீ அதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஆரம் உன் வெட்டி கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல, ஒழுங்காக சாப்பிடு, உனக்கு கையில் வேறு அடிபட்டுருக்கு, உன் அக்கறையும் அந்த சாப்பாடையும் நீயே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஆரம் ரொம்ப தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு எல்லோரும் அங்கேருந்து வந்து போகிறாங்க. நீங்கள் போய் தொலைஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம பாய்ஸ் அங்கே தான் நிற்கிறாங்க. நீங்கள் சாப்பாடு யார் உங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம வி. நீங்கள் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் கதவை பட்டாவரம் நடிச்சுக்கிறீங்க. நம்ம சுகா அட மூதேவி, கதவு பழசு, அது வாட்டுக்கு பிஞ்சு கையோட வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னா, நீங்கள் மூதேவி கீதவின்னு ஏதாவது சொன்னேன், அவனை வெளியே வந்து வாய் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. வா ஒன்றே யார் வேணாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா, நீங்கள் போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு போய் உங்கள் பெட்டில் வந்து உட்காந்துக்கிறீங்க. உங்கள் கண்ணில்
இப்போயும் டியர்ஸ் தான் வருது. கையில் அடிபட்டதை பார்த்த நீ என் மனசு ஃபுல்லாக காயமாக இருக்கே, அதை ஏன் பார்க்க மறந்த அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. தென் அந்த டாலரையும் எடுத்து வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து வர்றாங்க. ஏ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து பேசுகிறாங்களா. நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி இவளும் பேசுகிறா. யார்த்தது நீ அந்த மாறி வீட்டு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம இவ ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாச்சா. நீ எப்படிங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. டேய் அவங்களுக்கு தெரியாதா, இவங்க 2 பேர் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, இப்போ வரை டச்சில் தான் இருக்காங்க. யார் ஒய்யன் நீமா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறானா. ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறா. சரி இங்கே என்ன பண்ணுற. இல்லை ஒயன்தான் வர சொன்னான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க கையில் டிஃபன் கேரியர் வந்துருக்கு. உங்கள் மாமா அதான் நம்ம கையில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரா. ஒயன்தான் எனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வான்னு சொன்னான், அதான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. இது அங்கே இருக்க எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு மாதிரி ஜிமின் வாய் விட்டே சொல்லிடுறானா. இவ முழிக்கிற ஒரு மாதிரி என்னதுங்கய்யா அப்படின்னு வந்து கேட்குறாளா. நான்வெஜ் எதுவும் சமைச்சிருக்கியா அப்படின்னு மாதிரி உங்கள் பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி அவள் வெஜ்ஜு தான் சொன்னான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. சரி போ அந்த ரூம் அப்படின்னு சும்மா கை காய்ச்சாங்களா. இவளும் அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் ஆல்ரெடி பேர் வச்சானான்னு தெரியலையே. சரி விடுங்க, இப்போதைக்கு ஃப்ரெண்டுகிட்டே மெயின்டைன் பண்ணலாம். அவங்களும் மேலே வந்து வர்றாங்க. அவளையே எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்த மாதிரி இருக்காங்களா. இவங்களாம் நீங்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கதை வந்து தச்சா. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்தே கேட்குறீங்க. அதுவும் வாய்ஸ் இப்போ கோவமாக வருது. நான் தான் ஒயன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்களா. நீங்கள் இப்போ கதை வந்து திறக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வந்து வந்துடுறாங்க. மறுபடியும் கதை வந்து போட்டிக்கிறீங்க. இந்த சினாரியோவை கீழே இருந்து யாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வந்தோடனே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. எப்படி இருக்க, அடுத்து கொஞ்ச நாள் தான் பேசுனேன், அடுத்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாளா. நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. என்னாச்சு ஏன் மூஞ்சியில் மாறுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாளா. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. நீ இன்னும் இவங்களை நினச்சிட்ருக்கியா. நீங்கள் அவளை பார்த்து பிட்டராக ஸ்மைல் பண்ணிச்சிங்க. சொல்லு ஓயன், இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. அது அந்த கேள்வி வேணாமே, அந்த டாப்பிக்கே வேணாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கை கழுவிட்டோ நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தென் அவ்வளோ தட்டில் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறா. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு வச்சுக்கும்போது நீ ஒரு வார்த்தை சொன்னால் உன் வீட்டில் நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாத்தையும் பண்ணி தருவாங்க. நீ ஏன் அதை விட்டுட்டு என்ன எடுத்துகிட்டு வர சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீங்கள் அவளை பார்த்து தோணுச்சு, ஏன் உனக்கு எதுவும் சிரமத்தை கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. அரைஞ்சி பல்லக்கெல்லாம் கழட்டிடுவேன், எனக்கு சிரமம்னு சொல்லலை, என்ன காரணம்னு தான் கேட்குறேன். எதுவும் பிரச்சனையா, எதுவும் சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லாத மாதிரி தோணுது. ஏன் என்ன எனக்கும் தெரில, ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன் ஒயன், உன்னால் அவங்கள மறக்க முடியலையா, இல்லை மன்னிக்க முடியலையா. என்னால் என்ன தான் மன்னிக்க முடியல, அவங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் என் மனசு கிடந்து அழகுதே அவங்களுக்காக, அதைத்தான் மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒயன், அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாளா. என்னால் இது எதையுமே ஏற்றுக்க முடியலடி, தான் எனக்கு என் மேலேயே கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, எனக்கு புரியுது, ஆனால் நீ மறந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ரொம்ப ஆசை வச்சிட்டேன் போல், அதான் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது, அவங்கக்கிட்ட பேச முடில, அவங்கள பார்க்க முடில, என்னால் எதுவுமே பண்ண முடில அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. உங்கள் ஃப்ரெண்டு அவளோட தாவணியில் தொலைச்சி விட்டே, இது இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் அவங்க கல்யாணம் ஆகிறத நீ பார்த்துட்டேன்னா உன் மனசு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. அவள் எங்கேயாவது வெளியே போகலாமா, ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்க, பம்பு செட்டில் குளித்து அங்கே இருக்க வயல்வெளியில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ தான் உங்கள் கையை வந்து நோட் பண்ணிச்சா. என்னடியாச்சு, இன்னும் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்க
அப்படின்னு வந்து கேட்குறாளா. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, என்னன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாளா. நீங்கள் அது வந்து அப்படின்னு நீங்கள் நேற்று பண்ண கூத்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அடிப்பாவி, ஏண்டி அவங்க மேலே இருக்க கோவத்துக்கு எதுக்கடி நீ உனக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லலாம். அப்படியாவது அவங்க மேலே வெறுப்பு வருதான்னு பார்க்க அப்படின்னு சொல்லிடுச்சுக்கிங்க. உனக்கு உண்மையிலே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த காயத்தில் வந்து பார்த்துட்ருக்கா. எங்கே ஃபர்ஸ்ட் எடங்க அப்படின்னு வந்து கேட்குறாளா. அந்த இருக்குப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மாற்றி விட்டுருச்சுருக்காங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் அடிபட்டுருக்கும், ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. சாப்பிட்லாம் முடிச்சு உங்கள் ஃப்ரெண்டு, சரி நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாளா. நீங்கள் குளிக்க தானே போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்குன்னு தோசோட எவரு இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்கள் வந்த அண்ணன் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்து வர்றீங்க. இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அதுதான் அவங்களோட அவுட்ஃபிட், அதை தான் வந்து அவள் கேட்டிருப்பா. நீங்கள் கீழே இறங்கி வரீங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட மட்டும் பம்பு செட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்படியா அப்படின்னு மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. ஏன் என் ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு குறைச்சல், எல்லாமே குறைச்சல் தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை உங்ககிட்டே வச்சுக்கலாம், நான் கேட்கவே இல்லை அப்படின்னு மாதிரி அங்கேருந்து போக போகிறீங்க. ஒயன் இது கிராமம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஐ டோன்ட் கேர், நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்கு நான் இப்படி இருக்க பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எப்படான்ருப்பா போல அப்படின்னு அந்த மாறலாம் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. சரிம்மா உன்னை எதுவுமே சொல்ல, நீ தாராளமாக போ, இந்தவள பார்த்து கூட்டு போனேன் அப்படின்னு உங்கள் தாத்தா அவங்க ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாரு. சரிங்கய்யா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து விளையாட்டிடுறது. நீங்கள் என்ன என் ஃப்ரெண்டே மிரட்டுற அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் தாத்தாட்ட. சொல்ல தானம்மா செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நீ வாடி போகலாம், அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு போகிறீங்க. அவங்கெல்லாம் முழிக்கிறாங்க. இப்போது நான் தப்பாக சொல்லிட்டேன்னா அப்படின்னு உங்கள் தாத்தா கேட்குறாரு. வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியாயா அப்படின்னு உங்கள் பாட்டியும் வந்து சொல்கிறாங்களா. மா அவர் என்னவா கேட்டார், அது சும்மா அப்படி தான் ரியாக்ட் பண்ணோம், விட்டுருங்க அப்படின்னு மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்களா. இவங்களும் சரிஞ்சமாக வந்து இருந்துருக்குறாங்க. ஆனால் உங்கள் அத்தை மட்டும் ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்காங்க. உங்கள் அம்மா என்னாச்சா தாச்சி அப்படின்னு கேட்குறாங்க. அவள் நம்ம மேலே கோவமாக நம்மக்கிட்ட திரிச்சது பேசுகிறதெல்லாம் கூட என்னால் சகிச்சிக்க முடியும். ஆனால் இன்னொரு வீட்டிலேருந்து பாப்பா சமைச்சு கொண்டு வர்றது எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது. அவ்வளோவா நம்மளை வெறுக்கிறா, என் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்க கண்ணில் லைட்டாக கண்ணீர் வந்து வருது. ஐயோ தாச்சி, அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, என்ன கோவன்றது அவளாக சொன்னால் தான் தெரியும், சரி நமக்கு நீ அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. நம்ம பாய்ஸுக்கு அவங்க அம்மா அழுகிறது கஷ்டமாக இருக்குது. அம்மா இப்போ என்ன, அவளுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியணும், அவ்வளோதானே, நான் கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஜேக்கப் சொல்கிறான். நாங்கள் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறோம், தென் அவள் வெளியே சாப்பிடாத அளவுக்கு நாங்கள் பண்ணிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லைடா, அவள் அதுக்கு ஏதாவது செஞ்சுக்க போகிறா, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அவள் இங்கே கல்யாணம் முடிகிற வரை இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக அது என்னமோ இருக்குது, கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட லேண்டில் இருக்க பம்பு செட்டு அங்கே வந்து குளிக்கிறீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எப்போயாவது இந்த பக்கம் வரணும், நீ அங்கே இருந்தால் என்னதான் இருந்தாலும் சொந்த ஒரு மாதிரி வருமா அப்படின்னு வந்து சொல்கிறாளா. நீங்கள் பிட்டராக ஸ்மைல் பண்ணிட்டு, இங்கே வந்தால் என்னையே நான் இழந்துடுவேன்னு பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சரி அதை விடு, அதை நம்ம இப்போ பேச வேணாம், நீ என்ஜாய் பண்ணு வா அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே தண்ணிலாம் தள்ளி விட்டு விளாண்டுச்சுருக்காங்களா. நீங்களும் அவங்க கூட விளாண்டுட்டு தென் ஈரமாகவே தான் வீட்டுக்கு வந்து வரீங்க. சிரிச்சுக்கிட்டே வரீங்களா. நீங்கள் சரி இப்போது நான் அடுத்ததுவே என்ன கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு என்ன செஞ்சு கொண்டு வர அப்படின்னு கேட்குறாளா. உன் வீட்டில் என்ன வைக்கிட்டு அதை கொண்டு வா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளை சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, நின்று போகிறா. நீங்கள் திரும்புகிறீங்க. அப்போது யாரோ உங்கள் டவல் வந்து நிற்சாங்க. நீங்கள் யாருன்னு மாதிரி பார்க்குறீங்களா. பார்த்தா அது வந்து நம்ம சுகா. நீங்கள் அந்த டவலை வாங்காமல் அங்கேருந்து போகிறீங்களா. நம்ம ஜிமன் வந்து உங்களை பிளாக் பண்ணிச்சாரு. நீங்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்களா. இந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தேவையில்ல, எனக்கு தெரியும், நான் வச்சுருக்கேன் அப்படின்னு மாதிரி உள்ளே போகிறீங்க. ஈரம் பண்ணாத எல்லா இடத்தையும். ஓ உன் வீட்டில் நான் ஈரம் பண்ணிச்சதான் அவங்க பிரச்சனை,
ஐயோ, என்ன சொன்னாலும் ஏன் இப்படி கோவப்படுற? உங்கள் அம்மா உனக்கு ட்ரெஸ்ஸு வெளியே பாத்ரூமில் எடுத்து வச்சுருக்காங்க, அங்கே குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா உங்களுக்கு அந்த டவலை போற்றி விட்டு உள்ளே வந்து போகிறாரு. நீங்கள் பாத்ரூம் வந்து பார்க்குறீங்க, அங்கே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சேக்கே, இது உனக்கும் வீடு தான் ஒயன், உனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ ஏன் இவ்வளோ தப்பாக எடுத்துக்கிற? எங்கள் மேலே ஏன் இவ்வளோ கோவப்படுறன்னு எனக்கு தெரில. நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்து வர்றீங்க. தென் சாப்பிடவா அப்படின்ற வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் டைமை பார்க்குறீங்க. என்ன புதுசாக டைம்லாம் பார்க்குற? நீ தான் சாயங்காலமும் சாப்பிடுவே அப்படின்ற வந்து கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மாவை மறைக்கிறீங்க. என்ன ஏண்டி மறைக்கிற? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க என்கிட்ட சொல்லலை. நீ சின்ன வயசுலேருந்தே அதை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறான். நீங்கள் எனக்கு வேணாம், நான் வரப்போ சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்ற போக போகிறீங்க. அப்போது சின்ன வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு போய் சொல்கிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லலான்னா, எனக்கு வேணான்னு சொன்னேன், உங்களை கையை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம சின்ன முடியாது விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தென் உங்கள் கையை டக்குன்னு வந்து உதறிக்கிறீங்களா? நம்ம பாய்ஸ்க்கெலாம் கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம மேலே ஏன்டா இவ்வளோ கோவம், நம்ம என்னடா பண்ணோன்னு அவங்களுக்கு ஸ்டில் வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. இதை நினைக்கும் போது உங்களுக்கு இன்னும் தான் கோவமாக இருக்குது. அவங்க எல்லாத்தையும் மறைச்சி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு ஒன்று போயிடுறீங்க. நம்ம பாய்ஸ்லாம் போகிறவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. டேய் விடுங்கடா, அவள் அப்படி தான் தெரியும்ல, நீங்கள் அவளை பற்றி எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கதவை தட்டுறாங்களா? நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் கதை துற அப்படின்னு சொல்லி சவுண்டு. இது வந்து உங்கள் பாட்டியோட சவுண்டு. நீங்கள் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கதவை துறமா அப்படின்னு சொல்லி இன்னொரு சவுண்டு. பார்த்தா இது வந்து உங்கள் அத்தை. நீங்களும் கதை வந்து திறக்கிறீங்க. உங்கள் அத்தை வேகமாக உள்ளே வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குல்ல, அதை வந்து எடுக்கிறாங்க. என்ன பண்ணிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உட்கார் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. கை நினச்சா மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக குற்ற உணர்ச்சியாக இருக்குது. தேவையில்லாமல் நம்ம அவங்க மேலே கோவப்படுறோமோ அப்படின்னு சும்மா இருக்குது. லைக் உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா இவங்க மேலே சொல்கிறேன். நீங்கள் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஒரு கை வச்சுட்டு என்ன பண்ணுவேன், பேசாமல் இரு, தாத்தா போடுறல அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை உனக்கு என் மேலேயோ இல்லை வீட்டில் இருக்க யார் மேலேயோ கோவம் இருந்தால் அவங்கள 4 அடி கூட அடிச்சிருவேன். ஆனால் இந்த மாதிரி இருக்காத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்தா வீட்டில் சாப்பிடாம வெளியே இருந்து கொண்டு வர சொல்லி சாப்பிட்றேன், அந்தளவுக்கு கோவம் இருக்குது. என்னவாக இருந்தாலும் எங்ககிட்ட கத்திரு, அடிச்சல்னு கூட சொல்கிறோமே, நீ வெளியே சாப்பிட்றது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டியே சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான்வெஜ் கேட்டால் கூட இந்த டைமிங்கில் சமைக்கக்கூடாது தான், நான் உனக்காக சமைச்சு தருவேன். ஏன்னா உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. நீ ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உன்னை பயங்கரமாக காயப்படுத்தியிருக்க மட்டும் தெரியுது. அதுக்காக நான் உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் அத்தை. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீ கோவப்படாத, எங்கள் மனசுலேருந்தே சொன்னோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் உங்கள் அத்தையும் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்துருக்கீங்க உங்கள் வீட்டில். உங்களுக்கே ஒரு மாதிரி மனசு கேட்கலையா? நீங்கள் கீழே எழுந்திரிச்சு வர்றீங்க. எல்லோரும் இப்போ உங்களை பார்க்குறாங்க. எவனும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான் போல் அப்படின்னு சொல்லி தான் மடங்கிட்டு வரீங்க. நீங்கள் அப்படியே அங்கே போய் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே ஹாப்பி. எஸ், லிட்ரலி எல்லாருக்குமே ஹாப்பி. உங்கள் அத்தை இதை உட்காரா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. நீங்களும் நல்லாவே வந்து சாப்பிட்றீங்க. யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்ற பொண்ணு தான், அதனால் நீங்கள் நல்லாவே சாப்பிட்றீங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க, நம்ம கோவம் நம்மளுக்கானது, நம்ம தான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் மறைச்சோம். அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது நம்ம தப்பு. அதுக்காக மற்றவங்கள காயப்படுத்துகிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டில் பாய்ஸ்கிட்டேருந்து அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசலாமே
அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் தென் சொன்ன மாதிரி தான் 1K ரீச் பண்ணால் தான் ஹஸ்பண்ட் அண்ட் சன் ஹெச்யூ ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் இப்போயே மெசேஜில் இப்போயே போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. நோ வே, 1K ஸ்பெஷலாக தான் நான் போடுவேன். அப்போது நீங்கள் வேகமாக 1K ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம வேகமாக அந்த எஃப்எஃப் பார்க்கலாம். ஓகே, பாய்.